பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பாருங்க, சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் யோபனுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, காலிலிருந்து தலை வரைக்கும் அவனுடைய சரீரத்தை வாதையினால் வாதித்து அவன் சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்திருக்கும்படி அவனை வாதித்தான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேக வியாதி, பலவீனம், மரண படுக்கை. ஐயோ, என் சரீரமெல்லாம் தீராத நோவு, என் இருதயத்தில் நோவு, என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, நான் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கமாக இருங்க. வாதை வந்தாலும், பொல்லாப்புக்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். கர்த்தர் நடத்துவார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாதைகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஒரு நொடி பொழுதில் சாத்தானை விரட்டி அடித்து ஒரு பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். அந்த நொடி பொழுது இப்போ ஜெபிக்கிற நேரமாக கூட இருக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணட்டுமா? உங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் இந்த மகனுடைய உச்சந்தலையிலிருந்து, இந்த மகளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதியினால் பாதிக்கப்பட்டு, பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிற ஷத ரபலா துர்ரா அந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே ஒரு அக்கினி இறங்குவதாக. இந்த வாதைகள் இந்த மகனை விட்டு விலகு, பொல்லாதாவி விலகி இயேசுவின் நாமத்தினால mighty fire heal in the name of Jesus. இப்பவே தொடுங்கப்பா, ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. ஷாத்தா ரபாலா துரா கடாந்தாலா மசியா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், அற்புத அடையாளங்களை செய்யும். உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென்.